வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனலுங்க. இன்றைக்கி மிளகாத்தூள் அரைக்க போகிறோம். 1/2 கிலோ மிளகான்னா கால் கிலோ மிளகா, 1/2 கிலோ மல்லி. அதே மாதிரி 1/2 கிலோ மிளகான்னா 1 கிலோ மல்லிங்க. நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ மிளகா அரைக்க போகிறேன். இதை எடுத்து பாருங்கள். 1/2 கிலோ மிளகா மாடியில் காய வைக்க போகிறேன். இந்த 1 கிலோ மல்லி 2 தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு எல்லாம் ஜாமான் வந்து இருக்குது பாருங்கள். எந்த நாளையிலையும் நீங்கள் வெந்தயத்தை வறுத்து போட்டிங்கன்னா தான் சாம்பாரும் வாசனையாக இருக்கும், கசப்பு இல்லாமல் இருக்கும். எப்போதுமே நீங்கள் வெந்தயத்தை வறுத்தணும். நான் வறுத்து தட்டில் கொட்டியிருக்கேன். நான் வந்து மறுபடியும் சொல்கிறேன், 1/2 கிலோ மிளகா, 1 கிலோ மல்லி. அதுக்கு 100 ஜாமான். மிளகு மட்டும் காரத்தன்மை இருக்குங்கிறதுனால வாசனைக்காக 1/4 கிலோ மிளகாவுக்கு 25 கிராம், 1 கிலோ மிளகாவுக்கு 50 கிராம் போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ மிளகாவுக்கு 25 கிராம் போட்டிருக்கேன். மல்லி மிளகாலாம் தான் சமமாக இருக்கணுமே தவிர ஜாமான்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும். இந்த ஜாமான் வந்து சில பேர் அரிசி கூட போடுவாங்க. அரிசி வேண்டாங்க. 100 வெந்தயம், 100 கடலப்பருப்பு, 100 துவரம் பருப்பு, 50 மில்லி மிளகு, 100 கிராம் ஜீரகம், 100 கிராம் மஞ்சளுங்க. மஞ்சள் நான் 50 கிராம் தான் போட்டிருக்கேன். நான் வந்து தூள் நிறையா என்கிட்ட இருக்குது. இதை பாருங்க, மஞ்சள் தூள் நிறைய இருக்குது. அதனால் தூள் கொஞ்சம் கலக்கலான்ட்டு 50 கிராம் இருந்துச்சு, அது போதும்னு வச்சுருக்கேன். 100 வெந்தயம், 100 கடலப்பருப்பு, 100 துவரம் பருப்பு, 100 மிளகு 50, ஜீரகம் 100, மஞ்சளும் 100, எல்லாமே 100. 1/4 கிலோன்னா 50 கிராம். 1 கிலோ மல்லி, 1/2 கிலோ மிளகான்னா 100, 1/4 கிலோ மிளகா, 1/2 கிலோ மல்லிக்கு எல்லாமே ஜாமான்லாம் 50 கிராம். மிளகு 25 கிராம். மிளகு மட்டும் எப்போதுமே ஜாமானில் பாதி. 100 கிராமில் 50 மிளகு, 50 கிராம் ஜாமான் போட்டிங்க. 1/4 கிலோ மிளகா அரைச்சிங்கன்னா 10 கிராம் 20 கிராம் போட்டால் போதும் மிளகு. இல்லை கையால் ஒரு கை போட்டுங்க. இது 1.5 கை இருக்கும். நான் 25 கிராம் போட்டிருக்கேன். வாசனைக்கு மிளகு, வாசனைக்கு வெந்தயம். வெந்தயம் வந்து வாசனை மெயின். வாசனைக்கு இது தாங்க. வறுத்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். பச்சையாக போட்டால் கசப்பு இருக்கும், வாசனையும் இருக்காது. அதனால் எப்போதுமே மிளகாத்தூளுக்கு நீங்கள் வெந்தயத்தை வறுத்து போட்டுருங்க. 1/2 கிலோ மிளகா, 1 கிலோ மல்லி, 100 ஜாமான். இதுதான் மெஷர்மெண்ட்டு. அதே போல் அந்த மிளகாயை பாதியாக கட் பண்ணி 1/4 கிலோ மிளகாய்னா 50 கிராம் வெந்தயம், 50 கிராம் கடலப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் ஜீரகம், 50 கிராம் மஞ்சள், 25 கிராம் போட்டிங்கன்னா போகிறோம் மிளகு. இதான் மெஷர்மெண்ட்டு. நான் அதை காய வச்சு அரைக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.